பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது வாராந்த ஹுத்பா பிரசங்க தொகுப்பு வரிசையில் இவ்வாரம் காலி கிந்தோட்டை முஹியுத்தீன் ஜும்ஆ மஸ்ஜிதில் நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை தருகின்றோம். பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் பள்ளிவாசல் ஹத்தீப்மார்களில் ஒருவரும் வெலிகம ரிஃபாயியா அரபிக் கல்லூரியின் அதிபருமான மௌலவி MSM அப்துல்லா ரவுலி அவர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு ரஜபுடைய மாதத்தை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தில அவனால அள்ளி வழங்கப்படுகின்ற பரக்கத்துகளை இந்த மாதத்தில் நாம் அடைந்து, ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்துகளை பெற்று, ரமலானை அடைந்து சாலிஹான இபாதத்துக்கள் செய்து நல்லவர்களாக சீதேவிகளாக அல்லாஹ்வினால பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரஜபுடைய இந்த மாதம் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாதம். இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாதம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்திய மாதங்களில் 4 மாதங்கள்ல ஒரு சிறந்த மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹு தஆலா சில முக்கியமான விடயங்களை இந்த மாதத்தில் அல்லாஹ் நடத்தி வைத்திருக்கிறார். உலக வரலாற்றில பேசப்படுகின்ற ஒரு செய்தி தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 80 வருடங்களாக யகூதிகளோட கையில பலஸ்தீன் இருந்தது, அல் அக்ஸா இருந்தது, அதிகாரம் அவர்களோட கையில. முஸ்லிம்களுக்கு அதிகாரம் இல்லாத அந்த நேரத்தில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 80 வருடங்களின் முன்னால் படையெடுக்கிறார்கள். படையெடுத்து சென்றார்கள் பலஸ்தீனுக்காக. எந்த மாதம்? இந்த மாதம், பரக்கத்தான இந்த மாதத்தில் படையெடுக்கிறார்கள். படையெடுத்து சென்று சகோதரர்களே பலஸ்தீனை கைப்பற்றுகிறார்கள், அல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். ரஜபுடைய மாதம் கைப்பற்றியது மாத்திரமல்ல, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு தொழுவித்தார்கள், அங்கு பயான் செய்தார்கள். மிஅராஜ் நடைபெற்ற மாதம் இந்த மாதம் தான். அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்படுகின்ற மாதம் ஷஹ்ருல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்பட்டால் அதற்கு ஒரு தனி மரியாதை அல்லவா? கஅபத்துல்லாஹ் என்கிறோம், அல்லாஹ்வுடைய கஅபா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்கிறான் அல்லாஹ். எதுவெல்லாம் அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்படுகிறதோ, அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுடையது என்று சொல்லப்படுகிறதோ அதற்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இறை நேசர்களான நல்லவர்கள் வழிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரத்தில் சும்மா அவுலியா என்று மட்டும் அல்லாஹ் சொல்லல்ல. அல்லாஹ் இறை நேசர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான்? அலா, அறிந்து கொள்ளுங்க, இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ் உடைய அவுலியாக்கள் என்கிறான் அல்லாஹ். அவனோட சேர்த்து சொல்லுகிறான். எதுவெல்லாம் ரப்போடு சேர்த்து சொல்லப்படுகிறதோ அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சிறப்பான இந்த மாதத்தில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருப்பது போன்று இறை நேசர்களும் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இலங்கையில பல மாற்றங்களை உருவாக்கி சேவை செய்த ஒரு மகான் ரஜபுல் காதிரி அல் கூத்தாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று தான் சகோதரர்களே, இலங்கை, இந்தியா மற்றும் பல இடங்கள்ல பேசப்படுகின்ற ஒருவர் தான் சையது முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் இந்த மாதத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் பேசப்படுகிறார்கள்? ஏன் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் அவர்களுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது? ஏன் அவர்களை பேசுகிறோம்? ஏன் அவர்களுக்காக விழா எடுக்கிறோம் என்றால் அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய சேவை, அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய கராமத்து, இதெல்லாம் காரணமாக வைத்துத்தான் சகோதரர்களே அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது, அது அற்புதமானது. சேவைகள் என்ற ஒரு பகுதி, அறிவு என்ற ஒரு பகுதி, பிறப்பு என்ற ஒரு பகுதி, கராமத்து என்ற ஒரு பகுதி, இப்படி பல பகுதிகளாக பிரிக்கலாம். அன்னவர்கள் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி 1232 ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 16 உலகத்திலே பிறக்கிறார்கள். சகோதரர்களே, பிறந்தது காயல் பட்டணத்திலே பிறந்து அங்கே கொஞ்சம் வளருகிறார்கள். யாருக்கு பிறக்கிறார்கள்? வெள்ளை அஹ்மது ஆலிம் என்ற ஒரு பெரியாருக்கு பிறக்கிறார். தாயுடைய பேர் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, தகப்பனாருடைய பேர் வெள்ளை அஹ்மது ஆலிம் ரஹிமஹுல்லாஹ். இருவருக்கும் மகனாக பிறந்த பின்னால
தாய் யோசிக்கிறார்கள், என் மகனுக்கு நல்ல அறிவு தேவை, ஞானம் தேவை, என் மகன் அறிவை படித்து மக்களுக்கு சேவைகள் செய்ய வேண்டும், இஸ்லாத்துக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்று யோசித்து பிறந்ததிலே இருந்து ஒவ்வொரு புதன்கிழமை முடிய இறக்க ஆரம்பித்தார்கள். 40 புதன்கிழமைக்கு தொடர்ந்து முடியை இறக்கிறார்கள். 2வது வயதாகிற நேரத்தில் தகப்பனும் தாயும் யோசிக்கிறார்கள், காயல்பட்டணத்திலே இருந்து கீழக்கரைக்கு போய்விடுவோம். கீழக்கரைக்கு புறப்படுகிறார்கள். கீழக்கரைக்கு புறப்பட்டு அங்கேதான் வளர்கிறார்கள். சகோதரர்களே, அற்புதமான வளர்ப்பு, தாயுடைய உபதேசம், தகப்பண்ட வழிகாட்டல், தாயுடைய துஆ, தகப்பண்ட துஆ பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. சிறு வயதாகிறது. ஆரம்ப காலத்தில தகப்பனிடத்திலே படிக்கிறார்கள். 10 வயதாகிறது. குர்ஆனை மனனம் செய்து முடித்தார்கள். அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயதிலே குர்ஆன் மனப்பாடம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆனை மனப்பாடம் செய்த பின்னால் வெள்ளை அஹ்மத் ஆலிம் இடத்திலே ஆரம்ப கல்வியை படிக்கிறார்கள். பாப்பாவிடத்திலே படிப்போமே, வீட்டிலே இருக்கிறார், அறிவாளி, இபாதத்தாளி, பல கலைகளை படித்தவர். தகப்பனிடத்திலே ஆரம்ப கல்விகளை படிக்கிறார்கள். படித்த பின்னால் தகப்பன் யோசிக்கிறார்கள், அக்காலத்தில மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த கீழக்கரையில எல்லோராலும் பின்பற்றப்பட்ட மதிக்கப்பட்ட ஃபத்வாக்கள் கேட்கப்பட்ட ஒரு ஆளின் தான் தைக்கா சாஹிப் அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. யோசிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து விடுவோம். அறிவை படிப்பதற்காக தேவையான அறிவுகளை அவர்களிடத்திலே படித்துக் கொள்ளட்டும் என்பதற்காக கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். தைக்கா சாஹிபிடத்திலே ஆரம்ப அறிவுகளை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். தாப்பனிடத்திலே படித்தார்கள். மீண்டும் அறிவை ஆரம்பத்தில் இருந்தவர்கள் படிக்கிறார்கள். கீழக்கரையிலே படித்து பெரும் அறிவாளியாக சிறு வயதிலே ஆகிறார்கள். இதை பார்த்த பின்னால் யோசிக்கிறார்கள், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அறிவு ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, இபாதத் இருக்கிறது, எதிர்காலத்தில் பெரியவராக ஆகுவார். தனக்கு இருந்தது 4 பெண் பிள்ளைகள் தான். 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். தைக்கா சாஹிப் அப்பா யோசிக்கிறார்கள், என்னுடைய ஒரு மகள் இருக்கிறாள், சாரா உம்மா, சாரத் உம்மா என்றும் சொல்லப்படுகிறது. சாரா உம்மாவை திருமணம் முடித்து கொடுப்போமே என்று யோசித்துக் கொண்டு வந்து மனைவியிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுடைய மகள் சாராவை எங்களிடத்தில் படிக்கிற செய்து முஹம்மதுக்கு முடித்து கொடுப்போமே. யோசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். மனைவி சொல்லுகிறார்கள், எங்களுடைய 3 பிள்ளைகளையும் முடித்தவர்கள் வசதி உள்ளவர்கள் அல்லவா, வசதியோடு வாழ்ந்தவர்கள் அல்லவா, ஏன் இந்த பிள்ளையை மாத்திரம், சாராவை மாத்திரம் இவருக்கு முடித்து கொடுக்க வேண்டும்? நிரந்தரமான தொழில் இல்லை, படித்துக் கொண்டிருக்கிறார், ஓதிக்கொண்டிருக்கிறார், வசதி குறைவானவர், இவருக்கா முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று மனைவி கேட்கிறார்கள். தைக்கா சாஹிப் அப்பாவுடைய கராமத்தை பாருங்கள். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இல்லை, அப்படி சொல்லாதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள். இவர்கள் எதிர்காலத்தில் அறிவை படித்து அறிவால் பல சேவைகள் செய்வார்கள், உலகத்திலே மாற்றத்தை உண்டாக்குவார்கள், பணத்தை சம்பாதிப்பார்கள், வசதியோடு இருப்பார்கள், முடித்து கொடுப்போம் என்று முடிவெடுத்து தைக்கா சாஹிப் அப்பா அவர்கள் அவர்களுடைய மகளை சாரத் உம்மா என்ற அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறார். திருமணம் முடித்து கொடுத்த பின்னால் சகோதரர்களே, வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. மாணவனாக இருக்கிறார்கள். மாணவனாக இருந்து ஆரம்ப காலத்திலே அவர்கள் வியாபாரம் செய்யவும் ஆரம்பித்தார்கள். ஆரம்ப காலத்தில் இரும்பு வியாபாரம் செய்கிறார்கள். தனக்கு போதுமானதை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அறிவை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் திருமணம் முடித்த பின்னால் தைக்கா சாஹிப் அப்பா அவர்கள் யோசிக்கிறார்கள், இவரை சும்மா வைத்திருக்க கூடாது, இவருக்கு நல்லவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதங்கள் தேவை என்று இவர்களை அழைத்துக் கொண்டு கண்ணனூர், பொன்னானி போன்ற ஊர்களுக்கு செல்லுகிறார்கள். கண்ணனூர், பொன்னானி போன்ற ஊர்களுக்கு சென்று அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரும் அறிஞர்கள், பெரும் ஷேக்மார்கள், பெரும் வலிமார்களிடத்திலே சென்று அவர்களிடத்தில இவர்களை சந்திக்க வைத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தைக்கா சாஹிப் அப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது 4 பெண் பிள்ளைகள் அல்லவா. யோசிக்கிறார்கள், இந்த இடம், இந்த தைக்கா எதிர்காலத்தில் சிறப்பிக்கப்பட வேண்டும், ஹயாத்தாக்கப்பட வேண்டும், இங்கு இபாதத்துக்கள் நடக்க வேண்டும், அறிவு போதிக்கப்பட வேண்டும். யோசிக்கிறார்கள், இதற்கு ஒரு ஹலீஃபா தேவை. யாரை நியமிக்கிறது என்றால் தன் மருமகனுக்கே பொறுப்பை கொடுக்கிறார்கள்.
மருமகனாகிய சையத் முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் அன்னவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய போதனைகள், அவர்களுடைய பயான், அவர்களுடைய பாடங்கள் அங்கு நடைபெறுகிறது. அங்கிருந்து சேவைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஆரம்ப காலத்தில் சிறந்த ஒரு தகப்பன், சிறந்த ஒரு தாயிடத்திலே வளர்ந்து பெரிய ஒரு வலியுல்லாவிடத்திலே படித்து பல சேவைகள் செய்தார். சேவைகள் என்கிற சகோதரர்களே ஒன்று இரண்டு அல்ல, இன்று கூட மிம்பர்களில் தமிழில் பயான் செய்யப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் ஸ்ரீலங்கால அப்படி இருக்கல்ல, மிம்பரிலே தமிழ் பயான் இல்லாத ஒரு காலம் இலங்கையில இருந்தது. ஹராம் என்ற ஒரு ஃபத்வா இருந்தது, கூடாது என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆரம்ப காலத்தில் வேற பாசைகள்ல பயான் பண்ண முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது. அதை மாற்றி ஃபத்வாவை கொடுத்தார்கள் சையத் முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் அன்னவர். 21 வயதுக்கு பின்னால்தான், திருமணம் எல்லாம் முடித்த பின்னால்தான் இலங்கைக்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் இலங்கையுடைய நிலைப்பாடு மிக மோசம். இல்மு இல்லை, ஆலிம்கள் இல்லை, மக்களுக்கு இபாதத்து செய்ய தெரியாது, பள்ளிவாசல்களுக்கு தொழ போனா தொழுகின்ற விதம் மக்களுக்கு தெரியாது. மலேசியாவுக்கு சென்று சில ஆளுங்களை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து இங்கே மார்க்கத்தை படித்துக் கொடுப்பதற்கு அவர்களை நியமித்தார்கள். இந்தியாவில் இருந்து அழைத்து வந்தார்கள். சகோதரர்களே, இலங்கையில நிலைமை எப்படி இருந்தது மாற்றி அமைத்தார்கள். மிம்பரிலே தமிழ்ல ஹுத்பா ஓதலாம், வேற பாசைகள் ஓதலாம் என்று ஃபத்வாவை கொடுத்தார்கள் சையத் முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் அன்னவர்கள். இலங்கைக்கு வந்த காலத்தில் சகோதரர்களே, வீடுகளுக்கு போய் பார்த்தா எங்கட தாய்மார்கள், இஸ்லாமியர்கள் வீடுகள்ல பிள்ளைகளை ஆராட்டுவதற்காக, அவர்கள் தூங்காவிட்டால் அவர்களை உறங்க வைப்பதற்காக வேண்டி சிங்கள பாடல்களை படித்துக் கொண்டிருந்தார்கள். அரபு பாடல்கள் தெரியாது, மனாகிபுகள் இல்லை, ஒன்றும் இல்லாத அந்த காலத்தில் யோசிக்கிறார்கள். இல்லை, இந்த இலங்கை மக்கள் தாய்மார்கள் அவர்கள் பிள்ளைகளை பாராட்டுவதற்காக, பிள்ளைகளை தாராட்டுவதற்காக ஒன்று தேவை என்பதற்காக வேண்டி தலைப்பாத்திகாவை எழுதினார். இதை நீங்க பாடி பிள்ளைகளை தாளாட்டுங்கள் என்று எழுதி கொடுத்தார்கள். இன்னும் அது ஓதப்படுகிறது. சகோதரர்களே, சிறு வயதில் இலங்கையை பற்றி ஏற்பட்ட கவலை, வெளிகமைக்கு செல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் குர்ஆனை படிப்பதற்காக, குர்ஆனை சொல்லிக் கொடுங்க, என் பிள்ளைக்கு குர்ஆனை ஆரம்பித்து கொடுங்கள் என்று பலர் வந்திருக்கிறார்கள். ஒருவருடைய முகத்தை பார்க்கிறார், அவருடைய பேர் இப்ராஹிம். அந்த தாயிட தகப்பன்ட்ட கேட்டாங்க, இந்த புள்ளைய தரலாமா? இந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு போய் இந்தியாவிலே மார்க்கத்தை படித்து கொடுத்து நான் அழைத்து வருகிறேன், பெரிய ஆலிமாக ஆகுவார் என்கிறதை பார்க்கிற அந்த ஞானம் அவர்களுக்கு இருந்தது. அழைத்து சென்றார்கள், அறிவை கற்றுக் கொடுத்தார்கள். இலங்கைக்கு வந்து மதரசாவை ஆரம்பித்தார்கள். மதரசத்துல் பாரி ஃபி மஸ்ஜிதில் புகாரி அலன் நஹரில் ஜாரி என்ற அந்த பேரு இன்னும் சொல்லப்படுகிறது. அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா, சொந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மதரசாவை ஆரம்பித்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமா, பள்ளிவாசல்களை உருவாக்கினார்கள். பள்ளிவாசல் குறைந்த காலம், ஓரிரு பள்ளியா 365 பள்ளிவாசல்கள் கிட்டத்தட்ட. நாம் இன்னும் போயில்லாத சில ஏரியாக்கள், மரிச்சு கட்டி, கரடி குளம் போயும் இல்ல, கேள்விப்பட்டும் இல்ல சிலர்களுக்கு. அந்த ஊர்களுக்கும் சென்று பள்ளிவாசல்களை ஆரம்பித்தார்கள், கட்டினார்கள். வில்பத்து அதிலே உள்ள பள்ளிவாசல் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல், அவர்கள் ஸ்தாபித்த பள்ளிவாசல். பள்ளிவாசல்களை கட்டியது மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு பேர் வைத்தார்கள். என்ன பேரு? முஹையீத்தீன் பள்ளிவாசல். பெரும்பாலான பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் வைத்த பேரு முஹையீத்தீன் பள்ளிவாசல். அது இலங்கையில மாத்திரமல்ல, இந்தியாவிலும் அவர்கள் வைத்த பேரு முஹையீத்தீன் பள்ளிவாசல் அல்லது புகாரி பள்ளிவாசல் என்று பெயரிட்டார்கள். அந்த பேரு தான் இன்னும் இருக்கிறது. முஹையீத்தீன் என்ற பேரு சகோதரர்களே, பள்ளிவாசல்களுக்கு வைக்கப்பட்ட பேரு ஒரு அரசண்ட கட்டளை அல்ல. ஒரு அரசன் இருந்தாராம், அவருடைய காலத்தில ஒருவர் ஒரு நோயாளியை குணப்படுத்தினாராம். அதனால் அரசண்ட பிள்ளைக்கு ஆஃபியத்து கிடைத்ததாம், நோயாளியாக இருந்த பிள்ளை குணமடைந்தாராம். அதனால் அரசன் கட்டளையிட்டாராம், இலங்கையில் உள்ள பள்ளிவாசல் அனைத்துக்குமே முஹையீத்தீன் பள்ளிவாசல் என்று பேர் வைக்குமாறு அரசன் கட்டளையிட்டாராம். அதனால தான் இலங்கையில உள்ள எல்லா பள்ளிவாசல்களுக்கும் முஹையீத்தீன் பள்ளி என்று பேர் வைக்கப்பட்டதாம் என்கிறது வரலாற்றை மறைக்கின்ற ஒன்று. அதுவல்ல,
வரலாறு அது அல்ல. உண்மை எது தெரியுமா? சையது முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலங்கையில உருவாக்கிய எல்லா பள்ளிவாசல்களுக்கும் அவர்கள் வைத்த பேரு முஹையீத்தீன் பள்ளிவாசல். இந்தியாவிலும் இருக்கிறது, மலேசியாவிலும் இருக்கிறது. எப்படி அப்ப இந்தியாவுக்கு இலங்கையில சட்டம் போனது என்றால் உண்மை எது தெரியுமா? இலங்கையில் உருவாக்கிய பள்ளிவாசல், இந்தியாவில் உருவாக்கிய பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசல்களுக்கும் அவர்கள் வைத்த பேரு முஹையீத்தீன் பள்ளிவாசல். இதுதான் உண்மை. அவர்களால் வைக்கப்பட்ட பேரு அரசனுடைய கட்டளையின்படி வைக்கப்பட்ட பேரு என்கிறது அது அபட்டமான பொய். அன்புக்குரிய சகோதரர்களே, சேவைகள் மாத்திரமல்ல, கராமாத்துக்களும் பலதவர்களால் நிகழ்ந்தது. பல கராமாத்துக்கள், அந்த கராமாத்துக்கள் இன்னும் பேசப்படுகிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய அறிவு ஞானமும் அப்படித்தான். அவர்களால் எழுதப்பட்ட கிதாபு மின்ஹத்து சரந்தீப், லேசான கிதாபா, வரலாற்றில் பேசப்படுகிறது. அவர்கள் மக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுக்காக சென்று ஒரு லைப்ரரிக்கு செல்கிறார்கள். அங்கே கேட்கிறார்கள், புத்தகங்களை வாசிக்கிறார்கள், கிதாபுகளை வாசிக்கிறார்கள், பிரட்டுகிறார்கள். ஒரு கிதாபு மாத்திரம் பட்டுப்படவையால் சுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, அந்த கிதாபை தரலாமா? மாப்பிள்ளைகளை போய் யாரும் கேட்கிறார். சொன்னார்கள், முடியாது, அது தர முடியாது. ஏதை தர மாட்டீங்க? இல்லை, அதை நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அற்புதமான ஒரு கிதாபு, அழகாக எழுதப்பட்ட ஒரு கிதாபு, அதை ஒதுவில்லாமல் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். கேட்டார், கிதாபுடைய பேரை சொல்லுங்கள். கிதாபுடைய பேரா? கிதாபுடைய பேரு தான் மின்ஹத்து சரந்தீப். மின்ஹத்து சரந்தீபா, அதை எழுதியதே நான் தான் என்றார்கள். அரபிகளை அசந்து போய்விட்டார்கள். கிதாபை கொடுக்கிறார்கள், எடுத்து பார்த்தால் அவர்கள்ட பேர் இருக்கிறது. அரபிகள் அரபை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவர்கள்ட அறிவை கண்டு அசந்து போனார்கள். சகோதரர்களே, உலக அரபு இலக்கிய மாநாட்டில் அவர்களுடைய பைத்து வாசிக்கப்பட்ட பின்னால் அரபிகளே சொன்னார்கள், இவர்கள் ஒரு நாளும் அஜமியாக இருக்க முடியாது, இவர் அரபி தான். இவர்களுடைய எழுத்துக்களும் கவிதைகளும் வார்த்தைகளையும் பார்த்தால் இவர் அரபியாகத்தான் இருக்க வேண்டும். அரபி அல்லாத ஒருவருக்கு இப்படி எழுத முடியாது என்று அரபிகளே சொன்னார்கள். என்னது? நஸலத்து ஃபீஹா தத்ரன் தத்ரா அஅதாது ருஷைஃபாத்தின் கத்ரா. பைத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நஸலத்து ஃபீஹா தத்ரன் தத்ரா, அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த திக்ருடைய மஜ்லிஸில ஹல்காவில தொடர்ந்து இறங்கியது. அஅதாது ருஷைஃபாத்தின் கத்ரா, அது உரிந்தெடுக்கப்பட்ட மலைத்துளிகளின் எண்ணிக்கையாக. இது சய்யரஹா ரௌதல் குல்தி, இந்த திக்ருடைய மஜ்லிஸ் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அது மாற்றியது என்ற இந்த வசனம், இந்த பைத்து அரபிகளுக்கு முன்னால் பாடப்பட்ட பொழுது அரபிகள் சொன்னார்கள், இவர் ஒரு நாளும் அஜமி அல்ல, அரபி அல்லாதவர் அல்ல, இவர் அரபிதான், வேறொருவருக்கும் இப்படி பாட முடியாது என்று அரபிகளே அக்காலத்தில் அவருடைய அறிவை கண்டு அசந்து போனார். சகோதரர்களே, அப்படியான ஒரு மகானைத்தான் இந்த மாதத்தில் நாம் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி உலகத்தில் பெரிய மாற்றத்தை செய்துவிட்டு நாட்டிலே மக்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துவிட்டு உலமாக்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பள்ளிவாசல்களை உருவாக்கிவிட்டு தக்கியாக்களை உருவாக்கிவிட்டு மார்க்கத்தில் போதுமான அறிவை கொடுத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டும் ரஜபுடைய மாதம் பிறை 5 தன்னுடைய 85வது வயதில் உலகத்தை விட்டும் பிரிந்து அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று உலகத்தை விட்டும் மறைந்தார். சகோதரர்களே, அன்னவர்கள் மறைந்தாலும் உலகத்தை விட்டும் பிரிந்தாலும் அவர்களது கராமத்து என்னவென்றால் பரம்பரை இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களது பேர பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்து அதே சேவைகள் செய்கிறார்களே. பள்ளிவாசல்களுக்கு செல்லுகிறார்கள், பயான் செய்கிறார்கள், திக்ருடைய மஜ்லிஸ்களை நடத்துகிறார்கள். சமீபத்தில் வஃபாத்தானவர் தான் ஷுஐப் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய மகன் நாசிர் ஆலிம் ஹஃபிதஹுல்லாஹ், அவர்களுடைய மகன் முஜீருத்தீன் ஆலிம் சேவைகள் செய்கிறார்கள். தன் பாட்டனார் என்ன சேவைகள் செய்தார்களோ அதே சேவைகளை நானும் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல நீயத்தில் தான் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படியான பெரியவர்கள், இப்படியான சாலிஹீங்கள், இப்படியான இறைநேசர்கள் எந்த வழிகளை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அதே வழிகள்ல நாம் நடந்து ஈருலகிலும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நேர்கள் இதுவரை காலி கிந்தோட்டை முஹியத்தீன் ஜும்ஆ மஸ்ஜிதில் நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள்.
பிரசங்கத்தினை நிகழ்த்தினார் வெலிகம ரிஃபாயியா அரபிக் கல்லூரியின் அதிபர் மௌலவி MSM அப்துல்லா ரவுலி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றுமொரு ஹுத்பா பிரசங்க தொகுப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை சலாம் கூறி விடைபெறும் நான் இஸ்பஹான் ஷாஃப்தீன். அஸ்ஸலாம்.